அன்னை மரியாள் அவர்கள் இஞ்சில காட்சி குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது உண்மைதாங்க. நம்ம சிந்தாதிரிப்பேட்டையில விண்ணரசி மாதா ஆலயம் இருக்கு. இந்த ஒரு ஆலயம் ஒரு 100 வருஷ பழமையான ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ஆலயத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்க நெறைய மக்கள் இருக்காங்க. அதுல வேளாங்கண்ணி டைம்ல வந்து அவங்க பாத யாத்திரை போவாங்க இல்லையா? அந்த நேரத்துல வந்து அன்னதானத்துக்காக சமையல் செஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இஞ்சிய வெட்டும்போது ஒரு வீட்டுல அந்த ஒரு சமையல் செஞ்சுட்டு இருந்த வீட்ல, அந்த இஞ்சிய வெட்டும்போது அதிலிருந்து ஒரு ஒளி வந்திருக்கு. அத போய் பார்க்கும்போது, அதுல மாதாவினுடைய உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு. உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. மாதாவோட உருவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் அங்க ஊரெல்லாம் பரவுது. சென்னையே வந்து 2007ல கொஞ்சம் பரபரப்பா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன் பிறகு நெறைய மக்கள் வந்து இத பார்க்குறாங்க. இப்ப வரைக்கும் அந்த காட்சி கொடுத்த அந்த ஒரு 2 இன்ச் இருக்கு இல்லையா? 1 இன்ச் வந்து அந்த ஒரு ஆலயத்துல வச்சிருக்காங்க. இன்னொரு இன்ச் மாதா எங்க காட்சி குடுத்தாங்களோ, ஒரு வீட்ல, அந்த ஒரு இடத்துல அந்த இஞ்சி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா, அந்த சிந்தாதிரிப்பேட்டை பகுதி முழுக்க ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அந்த அளவுக்கு மக்களினுடைய விசுவாசம் உயர ஆரம்பிச்சது. இன்றைக்கு 20வது ஆண்டு பெருவிழாவ கொண்டாடி இருந்தாங்க. நானும் போய் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அட்டெண்ட் பண்ணும்போது எனக்குமே இதுதான் முதல் வாய்ப்பா கிடைச்சது. அந்த ஒரு இடத்த பார்க்கும்போது ரொம்ப வந்து நெறைய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. எல்லாருமே உழைக்கும் மக்கள். ஆனா, அவங்களோட விசுவாசம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு விசுவாசத்த பார்க்கும்போது, நம்ம விசுவாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மள விட இன்னும் பல மக்கள் அன்னை மீது அவ்வளவு பக்தியா இருக்காங்க. அன்னை கிட்ட ஜெபிச்சா, நமக்காக அன்னை ஜெபிச்சு, இறைவன் கிட்ட பரிந்து பேசி நமக்காக பேசுவாங்க. அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இன்றை வரைக்கும் தொடர்ச்சியா அந்த பகுதியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையா போயிட்டுருக்காங்க. மாதாவின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து, அவருடைய பரிந்துரை ஜெபத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து அவங்க இருக்காங்க. நீங்களும் அந்த ஒரு ஆலயத்த போய் பார்க்கணும். அந்த ஒரு இஞ்சிய போய் பார்க்கணும். இஞ்சில மாதாவினோட உருவத்த பார்க்கணும்னா, சிந்தாதிரிப்பேட்டையில இருக்கக்கூடிய விண்ணரசி மாதா ஆலயத்துக்கு நீங்க போகலாம். மேலும் பக்கத்திலேயே தான் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா, அந்த ஒரு வீடு, ஒரு கொடி கம்பம் இருக்கும். பெரிய கொடி கம்பம். ரொம்ப சின்ன ஒரு இடம் தான். ஆனா, அந்த ஒரு இடத்துல மாதாவி காட்சி குடுத்த இடத்தையும் நீங்க போய் பார்க்க முடியும். நீங்க கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம்.